கிருபையாவத்துக்கும் மாதாவாயிருக்கிறே எங்கள் ராக்கினியே வாழ்க. எங்கள் ஜீவமே எங்கள் தஞ்சமே மதரமே வாழ்க. பரதேச நாங்கள் எவ்வி மக்கள் உம்மை பார்த்து கொண்டீரோம். ஆதலால் எங்களுக்காக வேண்டி மன்றாடுகிற தாயே, தயார்த்த கண்களை எங்கள் பேரில் திருப்பலாம். தேசம் நாங்கள் இந்த பரதேசம் கடந்த பிற்பாடு உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிரதத்தமானதை எங்களுக்கு தந்தரலாம். கிருபாபரியே தயாபரியே பேரின்ப இரக்கமுள்ள கன்னிமரியாயே, இயேசு கிறிஸ்துவினுடைய திருவாக்குத்தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரமாயிருக்கத்தக்கதாக இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக மன்றாடும். புனித சூசேப்பர் ஜெபம். மிகவும் பேர் பெற்ற புனித சூசேப்பரே, எங்களுடைய துன்ப வேளையில் உமது புனித பத்தினியின் உதவியை இறைந்து மன்றாடின பின்பு உமது பாதுகாவலை நம்பிக்கையோடு தேடி வருகிறோம். தேவதயாரான ஜென்ம பாமில்லாமல் உற்பவித்த புனித கன்னிமரியாளிடத்தில் உமக்குள்ள அன்பின் பெயராலும் தீய குழந்தை இயேசுவுக்கு நீர் காண்பித்த தந்தையின் அன்பை குறித்தும் உம்மிடத்தில் நாங்கள் கேட்கும் அன்றாட்டு யாதனில் இயேசு கிறிஸ்து தமது விலைமையாத இரத்தத்தால் சம்பாதித்த சுதந்திரத்தை தேவரே கிருபையாய் எங்கள் இக்கட்டிலே உமது பலமுள்ள உதவியால் துணையாயிருக்க அன்றாடுகின்றோம். திரு குடும்பத்தை உத்தம ஞானத்தோடு நடத்தி வந்த கைத்தாதையே, இயேசு கிறிஸ்து தம்முடையவர்களாக தெரிந்து கொண்ட மக்களை பராமரித்தரலாம். மிகவும் அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே, நாங்கள் எவ்வித தவறிலும் கேட்டிலும் இல்லாதபடி எங்களை காப்பாற்றும். எங்களை பாதுகாத்தரல மேலான வல்லமை உள்ளவரே, நரக விரோதிகளோடு நாங்கள் புரியும் போரிலே நீர் விண்ணுலக அரியணையிலிருந்து கிருபையாய் எங்களை பார்த்து துணையாய் வருவீராக. திவ்ய பாலன் சாவின் ஆபத்துக்கு தப்பித்து கொள்ளும்படி தேவரீர் எவ்விதம் ஏதுவாயிருந்தீரோ அவ்விதமே இறைவனுடைய திருச்சபையும் பசாசின் வலையிலும் அனைத்து ஆபத்திலும் இருந்து பாதுகாத்தருளும். உமது பாதுகாவல் இடைவிடாமல் என்றும் இருக்க கடவுது. உமது புண்ணிய மாதிரியாலும் உம்முடைய உதவியின் துணையாலும் நாங்கள் எல்லோரும் புனிதராய் வாழ்ந்து பக்தியாய் மறிந்து பரகதியில் முடிவில்லாத பாக்கியம் பெற்று வாழும்படி கிருபை செய்ய உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். புனித சூசேப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளலாம். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளலாம். புனித சூசேப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளலாம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, இதோ அடைக்கலமாக ஓடி வந்து உடைய உபார சகாயங்களிலிருந்து உடைய மன்றாட்டை கேட்ட ஒருவனாயிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகத்தில் சொல்ல கேள்விப்பட்ட நினைத்தெல்லாம் கன்னியுடையான கன்னியே, தயவுள்ள தாயே, பிடிப்பட்ட நம்பிக்கையாக ஏவப்பட்டு உடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறோம். பெருமசலது பாவியாக இருக்கிற நாங்கள் இந்த தயாரத்தை காத்துக்கொண்டு மது சமூகத்தை நிற்கிறோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாவரையை கேட்கொள்கிறோம். புரிந்தருளும். ஆமேன். தம் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கிறார்.
அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். ஆவலாய் தன் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கிறார், ஆவலாய் தம் கரத்தை நீட்டி அன்பாய் அழைக்கிறார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே கொஞ்சம் சவுண்ட் வைங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இந்த திருப்பலியானது ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்தி தங்களது 47வது திருமண ஆண்டு நாளை சிறப்பிக்கிற மூர்த்தி சுஷிலா குடும்பத்தினரை இறைவன் தொடர்ந்து ஆசிர்வதிக்க அருள் வேண்டியும், மேலும் நன்றி செலுத்தும் நிர்மல் ராஜன் குடும்பத்தினர், விஜயா ராஜன் குடும்பத்தினர், சிபி மேத்யூ, ஆனி பிரசில்லா குடும்பத்தினர் அனைவரையும் இறைவன் ஆசிர்வதித்து பாதுகாத்தருள அருள் வேண்டியும், சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற அருள் வேண்டும். தேவழைத்தலுக்காக அருள் வேண்டும். ரோசா மிஸ்டிகா மற்றும் ஜோஸ்வின், ஜான் பிரிட்டோராஜ், டெய்சி ராணி அவருடைய நல்ல கருத்துக்கள் நிறைவேற அருள் வேண்டியும், ஆண்டவர் இயேசுவில் மரித்த ஜெயசீலி, தங்கராஜ், ஜெரி ராஜன், ஜோஸ்வின் ஆண்டனி, மரிய லூயிஸ், மரிய செலஸ்டின், மரிய செசிலியா, கேத்ரின், பிரான்சிஸ், பானபாஸ், அருள்தாஸ், ஆனந்த் சவரிமுத்து, திருமதி திரு சேவியர், மேரி தேவதாஸ் மற்றும் உத்தரிக்கும் நிலையில் இருக்கும் ஆன்மாக்கள் யாவராலும் மறக்கப்பட்ட ஆன்மாக்களுக்காக அருள் வேண்டி அவர்களுக்கு நித்திய இளைப்பாறுதல் கிடைக்கும்படியாக அருள் வேண்டி இந்த திருப்பலியை நாம் ஒப்புக் கொடுப்போம். மிக சிறப்பாக இங்கு வந்திருக்கின்ற உங்கள் அனைவருடைய நல்ல கருத்துக்கள் நிறைவேறவும், சிறப்பாக இந்த தவக்காலத்தை புனித தவக்காலம் என்று சொல்லுகிறோம். இந்த புனித தவக்காலத்தில் நாம் புனிதம் அடைய ஆண்டவர் இயேசு காட்டுகிற வழியில் நாம் நடந்து செல்ல இந்த திருப்பலியிலே சிறப்பாக அருள் வேண்டுவோம். நாம் அடைய இருக்கின்ற பேரருளுக்கு தடையாயிருக்கிற நமது பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்,
ஆண்டவரே, புனித நோன்புகளின் வழியாக கிறிஸ்துவ வாழ்வின் போராட்டத்தை தொடங்க எங்களுக்கு உதவி அருளும். அதனால் ஆன்மீக தீமைகளுக்கு எதிராக நாங்கள் போரிட்டு தன்னடக்கத்தின் உதவியால் காக்கப்படுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். நீங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொள்ளுங்கள். இறைவாக்கினர் யோவேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திருவசனங்கள் 12 முதல் 18 முடிய. ஆண்டவர் கூறுகிறார், இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புழம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம், இதயத்தை கிழித்து கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வாருங்கள். அவர் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர், நீடிய பொறுமை உள்ளவர், பேரன்பு மிக்கவர், செய்யற்கு கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர். ஒருவேளை அவர் தம் மனத்தை மாற்றிக்கொண்டு உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு தானிய படையலையும் நீர்ம படையலையும் நீங்கள் அளிக்குமாறு உங்களுக்கு ஆசி வழங்குவார். இதை யார் அறிவார்? சீயோனில் எக்காலம் மூதி எச்சரியுங்கள். புனிதமான உண்ணா நோன்புக்கென நாள் குறியுங்கள். வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள். மக்களை திரண்டு வர செய்யுங்கள். புனித கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யுங்கள். முதியோரை கூடி வரச் செய்யுங்கள். பிள்ளைகளையும் பால் குடிக்கும் குழந்தைகளையும் ஒரு சேர கூட்டுங்கள். மணமகன் தன் அறையை விட்டு வெளியேறட்டும், மணமகள் தன் மஞ்சத்தை விட்டு புறப்படட்டும். ஆண்டவரின் ஊழியர்களாகிய குருக்கள் கோவில் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையே நின்று அழுத வண்ணம், ஆண்டவரே, உம் மக்கள் மீது இரக்கம் கொள்ளும், உமது உரிமை சொத்தை வேற்றினத்தார் நடுவில் நிந்தைக்கும் பழிச்சொல்லுக்கும் ஆளாக்காதீர் என சொல்வார்களாக. அவர்களுடைய கடவுள் எங்கே என வேற்றினத்தார் கூறவும் வேண்டுமோ? அப்பொழுது ஆண்டவர் தம் நாட்டின் மேல் பேரார்வம் கொண்டு தம் மக்கள் மீது கருணை காட்டினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். கடவுளே, உமது
இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். உம் பார்வையில் தீயது செய்தேன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம். இரண்டாம் வாசகம். கடவுளோடு ஒப்புரவாகுங்கள், இதுவே தகுந்த காலம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவசனங்கள் 20, அதிகாரம் 6 இறைவசனங்கள் 2. சகோதர சகோதரிகளே, நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாயிருக்கிறோம். கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் நாங்கள் மன்றாடுகிறோம். நாம் கிறிஸ்துவின் வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவம் அறியாத அவரை பாவநிலை ஏற்க செய்தார். நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருளை வீணாக்க வேண்டாம் என அவரோடு இணைந்து உழைக்கும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன், விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன் என கடவுள் கூறுகிறார். இதுவே தகுந்த காலம், இன்றே மீட்பு நாள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். மாறாக ஆண்டவரின் குரலை கேட்பீர்களாக. ஆயன் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மாட்சி உமக்கே. 6ஆம் அதிகாரம் 1 முதல் 6 மற்றும் 16 முதல் 18 முடிய இறைவசனங்கள். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள்.
இல்லை என்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவேடக்காரர் மக்கள் புகழ வேண்டும் என்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாய் இருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவேடக்காரரைப் போல இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டுமென இறைவேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிடம் வேண்டும்போது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும்போது வெளிவேடக்காரரைப் போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பிருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பிருக்கும்போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பிருப்பது மனிதருக்கு தெரியாது, மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டுமே தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் என் பாவங்கள் அகழ்வதாக. பிரேசில் அன்பார்ந்தவர்களே, இன்று விபூதி புதனை கொண்டாடுகிறோம். தவக்காலத்தை தொடங்குகிறோம். இந்த சாம்பல் நமக்கு எதை நினைவூட்டுகிறது? ஆண்டவர் முன்பாக நான் ஒன்றுமில்லை. யாரெல்லாம் விபூதி அணிந்து கொள்ளுகிறார்களோ, விபூதி பூசிக்கொள்ளுகிறார்களோ, அவர்கள் உள்ளத்தில் எழ வேண்டிய முதல் காரியம், ஆண்டவர் முன்னால் ஐ எம் நத்திங், ஒன்றும் கிடையாது, தூசி. அந்த தூசி தான் இங்கே. நான் இந்த தூசி போல இருக்கிறேன் என்பதை நினைவுபடுத்ததான். ஏனென்றால் மனிதனுடைய அகங்காரம், நான் கடவுளைப் போல ஆகணும். அன்றைக்கு ஆதாம் உள்ளத்தில் எழுந்த அந்த அகங்காரம், அடுத்தவரை அடக்கி ஆளணும் என்ற அகங்காரம், நான் தான், நாம் மட்டும்தான் என்ற அகங்காரம், ஈகோ என்று சொல்லுகிறோம். அன்பார்ந்தவர்களே, இதெல்லாம் குப்பை, இதெல்லாம் அழிந்து போகும். சரி, முதல்ல நம்ம ஒவ்வொருவரும் விபூதி பூசிக்கொள்ளுகிற ஒவ்வொருவரும் எண்ண வேண்டியது, இறைவன் முன்னால நான் ஒன்றும் இல்லை. என்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது தெரியுமா? நான் எவ்வளோ படிச்சு இருக்கிறேன் தெரியுமா? எவ்வளோ ஆளுங்க என்கிட்ட இருக்கிறாங்க தெரியுமா? பாருங்க சகோதரனே, சகோதரியா, அரசியலில் தான் இதெல்லாம் தேவை. தங்களுடைய அதிகாரத்தை தக்க வைத்து கொள்ளுவதற்கு இதெல்லாம் அவங்களுக்கு தேவையாக இருக்கிறது. ஆண்டவன் முன்னால் அதெல்லாம் நத்திங், ஒன்றும் கிடையாது. இறந்த பிறகு நாம் எடுத்துக்கொண்டு செல்ல போவது ஒன்றும் கிடையாது. அதே தூசிக்கு தான் நாம் இரையாக போகிறோம். ஆனால் கண்டிப்பாக அது அல்ல முடிவு. நமக்கு உயிர்ப்பு ஒன்று உண்டு என்று நாம் நம்புகிறோம். பிரேசில் அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிற எதுவும் நிலையானது அல்ல, எல்லாம் அழியக்கூடியது என்பதை தான் இந்த சாம்பல் நமக்கு வெளிப்படுத்துகிறது. நான் ஒன்றும் இல்லை முதலாவது. ரெண்டாவது, நான் இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாமே அழியக்கூடியது. நிரந்தரம் அவர் ஒருவர் மட்டும்தான். நீயே நிரந்தரம் என்று நாம் பாடுகிறோம்.
அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே, அவர் ஒருவர் தான் நிரந்தரம், மற்றது எல்லாம் கடந்து செல்லக்கூடியது, அழியக்கூடியது. இது முதலாவது. நாம் நுழைகின்ற காலம் தவக்காலம். தவக்காலம் புனிதமான காலம் என்று சொல்லுகிறோம். காலம் புனிதமானது தான். எப்போ அது புனிதமானது? நீங்களும் நானும் புனிதம் அடைந்தால் அது புனிதம். இஃப் யூ பிகம் ஹோலி, திஸ் சீசன் வில் பி அ ஹோலி சீசன். நாம் புனிதம் அடையலைன்னா இந்த சீசன் ஆர்டினரி சீசன் தான். இந்த தவக்காலம் அருளின் காலம் என்று சொல்லுகிறோம். கடவுள் அருளை வாரி வழங்குகிற நேரம். ஆனால் நாம் அந்த அருளோடு ஒத்துழைக்கவில்லை என்றால் வேஸ்ட் தான். அப்போ நான் புனிதம் அடையணும், நான் இறை அருளோடு ஒத்துழைக்கணும். அதாவது இந்த தவக்காலம் பாலைவன அனுபவ காலம் என்று சொல்லுவார். டெசர்ட் சீசன் ஆஃப் டெசர்ட் எக்ஸ்பீரியன்ஸ். என்ன, பாலைவனத்தில் இஸ்ரேல் மக்கள் 40 ஆண்டுகள் பயணமாகி வந்தார்கள். ஏன் 40 ஆண்டுகள்? 400 ஆண்டுகள் அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். அந்த அடிமைத்தனத்திலிருந்து வந்து மீண்டும் கடவுளுடைய பிள்ளைங்களா அவங்க வாழ்ந்து காட்டணும். இந்த உலகத்துல மேலான நிலையை வாழ்ந்து காட்டணும். அவ்வளவு எளிதானதல்ல. பாருங்க, 40 ஆண்டுகளாக கடவுளோடு அவர்கள் இருந்து தங்களுடைய மனநிலையை மாற்றிக் கொள்ளுகிறார்கள். ஆட்டிடியூடனல் சேஞ்ச் என்று சொல்லுகிறோம். ஆட்டிடியூட்ல மாற்றம் வரணும், மனநிலையில மாற்றம் வரணும். இதுதான் அந்த பாலைவன அனுபவம். நாம கூட நம்ம பாலைவனத்துக்கெல்லாம் போகணும்னு தேவையில்லை. மாறாக நம்முடைய மனநிலை மாறணும். எதற்கும் நம்ம அடிமையா இருக்கக்கூடாது. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் தான் தெரியும், நான் எதற்கு அடிமையா இருக்கிறேன். பணத்துக்கு அடிமையா இருக்கிறேன்னா, சிகரெட்டுக்கு அடிமையா இருக்கிறேன்னா, குடிக்கு அடிமையாக இருக்கிறேன்னா, தீய பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறேன்னா, பாருங்க, போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறேன்னா, புகழுக்கு அடிமையாக, பேரு பணத்துக்கு அடிமையா இருக்கிறேன். இப்படி நான் எதற்கு அடிமையா இருக்கிறேன்? கடவுளுடைய பிள்ளைகள் எதற்கும் அடிமையா இருக்க கூடாது. அந்த உரிமை வாழ்வு, சுதந்திர வாழ்வு. கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் வாசிச்சு பாருங்க, எவ்வளவு அழகா அந்த உரிமை வாழ்வை பற்றி, சுதந்திர வாழ்வை பற்றி பவுலடியார் எடுத்து சொல்லுகிறார். சகோதரனே சகோதரி, இந்த தவ காலத்துல நாம் அதிகமாக வழக்கமாக 5 நிமிடம் இறை வார்த்தை வாசிப்போம் என்றால், இந்த தவ காலத்துல குறைந்தது 15 நிமிடமாவது, இன்றையிலிருந்தே 15 நிமிடமாவது இறை வார்த்தையை வாசிப்போம். சரியா? நானும் இன்க்ளூடிங் மைசெல்ஃப், நான் அதிகமான நேரம் வாசிக்கணும். அன்பார்ந்த சகோதரனே சகோதரியே, குறிப்பாக இயேசுனுடைய பாடுகளை வெளிப்படுத்துகிற ஒவ்வொரு நற்செய்தியின் இறுதியிலும் ஆண்டவருடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பை வெளிப்படுத்துகிற அந்த பகுதிகள் இருக்கின்றன. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 நற்செய்தியிலும் இந்த தவக்காலத்துல அந்த பகுதியை நாம் வாசிப்போம். மிக முக்கியமானது. இன்னொரு அருமையான புத்தகம் புதிய ஏற்பாட்டிலே எபிரேயருக்கு எழுதிய திருமுகம். நேரம் இருக்கும் பொழுது வாசியுங்க. நம்முடைய மீட்பை அழகாக வெளிப்படுத்துகிற, நமக்கு சவாலை முன்வைக்கிற பகுதியாக இருக்கிறது அந்த புத்தகம். பழைய ஏற்பாட்டிலே விடுதலை பயண நூல். விடுதலை பயண நூல். எப்படி இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி வாக்களிக்கப்பட்ட பூமிக்கு போகிறார்கள், வழியில் நடந்த நிகழ்வுகள் என்ன, அதை தியானித்து பார்க்கிற காலம் இது. கடைசியாக இந்த தவக்காலம் இயேசுவின் பாடுகள், மரணம், உயிர்ப்பை கொண்டாட, ஈஸ்டர் பெருவிழாவை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாட நம்மை தயாரிக்கிற காலம்.
இந்த தவக்காலம். ஆகவே இந்த கருத்தை நாம் நினைவில் வைத்துக் கொள்ளுவோம். திருச்சபை ஆண்டவர் இயேசுவின் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை நமக்கு அளித்து எப்படி இந்த தவக்காலத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகிறது. இன்றைய நற்செய்தி வழியாக 3 காரியங்கள் வழக்கமாக நாம் தெரிந்தது. ஒவ்வொரு விபதி புதன் அன்றும் இந்த நற்செய்தியை நாம் வாசிக்கிறோம். ஜபம், தவம், தர்மம், இந்த 3 காரியங்களை நாம் அதிகமாக இந்த தவ காலத்தில் கடைபிடிக்க வேண்டும். ஜெபம், கடவுளோடு நாம் கொண்டுள்ள உறவை பலப்படுத்திக் கொள்ள, கடவுள் அன்பில் நாம் ஆழப்பட, கடவுள் அன்பை நாம் அனுபவிக்க ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது தவம். தவம் எனக்கும் கடவுளுக்கும் இடையே உள்ள அந்த உறவிலே விரிசல் ஏற்பட்டிருந்தார். என்னை நான் மாற்றிக்கொள்ள, என்னை நான் கடவுளே மன்னிச்சாலும் என்னை நான் மன்னிக்காம இருக்கின்ற சூழ்நிலை உண்டு. ஒவ்வொருத்தருக்கும் இந்த அனுபவம் இருக்கும். என்னோடு உள்ள உறவை நான் மாற்றி அமைத்துக் கொள்ள, திருத்திக் கொள்ள, என்னை நான் அன்பு செய்ய. அதனால்தான் இந்த விவிலியத்தில் வாசிக்கிறோம், உன்னை நீ அன்பு செய்வது போல உன் அயலாரை அன்பு செய்வாயாக. இந்த ஒருத்தல் முயற்சிகள் வழியாக, தவம் வழியாக, நோன்பு வழியாக என்னை நான் திருத்திக் கொள்ளுகிறேன், என்னோடு கொண்டுள்ள உறவு. மூன்றாவதாக தர்மம். எதற்காக அந்த தர்மம்? அதிகமாக பிறர் அன்பிலே நாம் வளருவதற்கு, அடுத்தவருடைய தேவையை உணர்ந்து நானே போய் உதவி கரம் நீட்டுவது. ஆக இந்த ஜபம் கடவுளோடு கொண்டிருக்கின்ற உறவு, கடவுள் அன்பை உணர்ந்து கொள்ள. தவம் என்னை நான் அன்பு செய்ய, அதற்காக தான் என்னை நான் ஒடுக்குகிறேன். என்னை நான் அன்பு செய்கிறேன், ஆகையினால நான் என்னை ஒடுக்குகிறேன். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுவோம். தர்மம் செய்கிறேன், பிறரை அன்பு செய்கிறேன். ஆக இந்த 3 அன்புமே முக்கியமானது. கடவுள் அன்பு, தன் அன்பு, பிறர் அன்பு. இதில் நான் பலப்படுகின்ற காலம்தான் இந்த தவக்காலம். இந்த தவக்காலத்தை நாம் நல்ல விதத்தில் பயன்படுத்த அருள் வேண்டுவோம். ஆமென். எழுந்து நிற்போம். இப்பொழுது திருநீற்றை புனிதப்படுத்துகிற நிகழ்வு. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தந்தையாம் கடவுளை நோக்கி பணிவுடன் மன்றாடுவோம். தவத்தின் அடையாளமாக நம் தலைகளின் மீது இடப்படும் திருநீற்றை புனிதப்படுத்த அவர் இரக்கம் கொள்வாராக. இறைவா, எங்கள் தாட்சியின் பொருட்டு நீர் மனம் இறங்குகிறீர். பாவங்களினால் பரிகாரங்களினால் மகிழ்கின்றீர். பக்தியுள்ள எங்கள் மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்தருளும். திருநீற்றை பூசிக்கொள்ளும் அடியார்கள் மீது உமது ஆசியின் அருளை கனிவுடன் பொழிந்தருளும். அதனால் நாங்கள் தவக்காலத்தின் தவ முயற்சிகளை பின்பற்றி உம் திருமகனின் பாஸ்கா மறை நிகழ்வை கொண்டாடவும் தூய்மைப்படுத்தப்பட்ட மனதுடன் வாழவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் இந்த விபதியையும் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரேசில் அன்பார்ந்தவர்களே, உங்கள் நெற்றியிலே குருவானவர் அல்லது டீக்கன் பிரதர் அல்லது சகோதரிகள் விபதி பூசும்போது மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று சொல்லும் பொழுது ஆமென் என்று மனதார சொல்லுங்க. அப்படின்னா நான் அதை நம்புறேன், அதே மாதிரி நான் செய்றேன் என்பதன் அடையாளம் அது.
மண்ணுக்கு திரும்புவார். மறவாதே என்றும், மறவாதே, மறவாதே மனிதனே. பூவும் புல்லும் பூவியில் வாழ்கிறோம். பூவும் புல்லும் பூவியில் வாழ்கிறோம். பூவும் முதிர்ந்திடும், உள்ளும் உலர்ந்திடும். மனிதனே, நீ மண்ணாக இருக்கின்றாய். மண்ணுக்கே திரும்புவாய். மறவாதே என்றும், மறவாதே, மறவாதே மனிதனே.
அலைமோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அண்டி வந்தோம் அழைக்கலம் நீ ஆதரித்தே அரவணைப்பாய். ஆதரித்தே அரவணைப்பாய். யாரிடம் செல்வோம் இறைவா? போராட்டம் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, எல்லோரும் எழுந்து நின்று நம்பிக்கையாளர் மன்றாட்டுக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோம். ஞானத்தின் ஊற்றிய எம் இறைவா, நீர் கொடையாக கொடுத்துள்ள திருத்தந்தை ஆயர்கள், குறிப்பாக எமது பேராயர் மேதகு ஜார்ஜ் அந்தோனிசாமி ஆண்டகை, உடன் உழைக்கும் குருக்கள், துறவிகள் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கிறோம். சவால்கள் நிறைந்த இவ்வுலகில் உமது அழைப்பை சரியான முறையில் அடையாளம் கண்டு அவர்களிடம் நீர் ஒப்படைத்துள்ள இறை மக்களை நிறைவை நோக்கி வழிநடத்த செயல்படவும், உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் மகிழ்ச்சி அடையவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் நாயகனே எம் இறைவா, இத்தவ காலம் என்னும் கொடையாக உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்நாட்களில் நீர் எம் மீது பொழிகின்ற சிறப்பான அன்புக்காகவும் இரக்கத்திற்காகவும் நன்றி கூறுகிறோம். இறைவா, இவ்வுலகின் நாட்களை நாங்கள் அர்த்தமுள்ள விதத்தில் சிறப்பிக்க உமது அருளையும் ஆற்றலையும் எமக்கு தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் இறைவா, உலகத் தலைவர்களும் அதிகாரிகளும் பொறுப்பாளர்களும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை நேரிய உண்மையான பாதையில் வழிநடத்தி ஆரோக்கியமான சமூகத்தை கட்டியெழுப்ப அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் தலைவா, ஜெபம், தவம், தான தர்மங்களில் ஈடுபடும் நாங்கள் தற்பெருமையும் புகழையும் தேடாமல் மறைவாக உள்ள உமக்கு தெரியும் பொருட்டு நீர் தரும் கைமாறு போதும் என்ற மனநிலை கொண்டு தெளிவான வாழ்க்கையை வாழ அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் தலைவா, வெளிப்புற அடையாளங்களில் நாங்கள் அதிக கவனம் செலுத்தாமல் உள்ளார்ந்த உண்மையான அர்த்தமுள்ள வழிபாடுகளிலும் செயல்களிலும் ஈடுபட அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக நம்பிக்கையோடு அமைதியாக ஜெபிப்போம். பேரிரக்கமுள்ள இறைவா, எங்கள் உள்ளத்தில் எழுகிற எல்லா விண்ணப்பங்களையும் இப்பொழுது நன்றி உணர்வோடு நம்பிக்கையோடு சமர்ப்பித்த மன்றாட்டுகளையும் கனிவுடன் ஏற்று ஆசிர்வதித்தருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை
தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே மனம் தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே இன்று மலராய் மலர்ந்து உன்னில் உயிராய் கலந்து வருவேன் உன் அன்பில் இணைந்து தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே மனம் தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒரே குடும்பமாய் ஒன்றித்து ஒப்பு கொடுக்கிற இத்திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவாய் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையின்றி பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, தவக்கால தொடக்கமாக அமையும் இப்பலியை சிறப்பாக உமக்கு ஒப்பு கொடுக்க உம்மை வேண்டுகின்றோம். தவ செயல்களாலும் பிறர் அன்பு செயல்களாலும் நாங்கள் தீய ஆசைகளை அடக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனிலும் அது பேரருளாலும் அது நம்பிக்கையாளர் மன தூய்மை பெற்று ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவின் மறைபொருளை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்க செய்கிறீர். அதனால் பக்தியுள்ள வேண்டல்களினாலும் அன்பு செயல்களிலும் அவர்கள் மேன்மேலும் ஈடுபட்டு தங்களுக்கு புத்துயிரளிக்கும் மறை நிகழ்வுகளில் பங்கு கொண்டு பிள்ளைகளுக்குரிய அருளை நிறைவாக பெற்று மகிழ செய்கிறீர். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே ஆண்டவரே, உம்முடைய தூய ஆவி பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தனிசாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தீழ்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்கள் பாதுகாவலர் புனித தோமா, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் பாவத்திலிருந்து நாங்கள் எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன்,
என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்திரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப உம்முடைய அருமையான மக்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் மகிழ்ச்சியையும் பூரண உடல் சௌக்கியத்தையும் நிலை வாழ்வையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக பலியான செம்மறி. இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், நான் நலமடையும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. ஆமென். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இது நற்கருணை வழங்கும் நேரம். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் முன்வந்து பெற்றுக்கொள்ளவும், மற்ற மத சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் தாங்கள் இருக்கும் இடத்தில் அமர்ந்து இறைவனிடம் வேண்டுங்கள். Dear brothers and sisters, now it is time for receiving Holy Communion. We request only the Roman Catholics who have prepared themselves to take part worthily to come and receive the Holy Communion. The others kindly remain in your place and worship the Lord in silence. Thank you.
தோன்றும் விடிவெள்ளி என்றும் தொடர்கின்ற இரவின் முடிவாகுமே. அடிவானம் தோன்றும் விடிவெள்ளி என்றும் தொடர்கின்ற இரவின் முடிவாகுமே. மண்ணில் துடைக்கின்ற இலை, வடிக்கின்ற கண்ணீர், துடைக்கின்ற இயேசு அரசாகுமே. கண்ணீர் துடைக்கின்ற இயேசு அரசாகுமே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுவே, அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுவே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் தெய்வமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போற்றியும். திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட, அருள் நீரே இயேசுவே என்னை தேற்றிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும். தெரிந்திடா வண்ணமாய் என்றும் கட்டிடும். பொருது சத்ருவிடம் நின்றே காத்திடும். மரண வேளையிலே என்னை கூப்பிடும். பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே, வருகவென்றன்போடு என்னை விடும். இறையேசுவில் அன்பார்ந்தவர்களே, இன்று தவக்காலத்தை நாம் தொடங்கியிருக்கிறோம். 3 முக்கியமான காரியங்கள் உங்களுடைய லீஃப்லெட் அந்த நோட்டீஸில் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பாப்பா, அந்த நோட்டீஸ் அங்கே இருக்கு பார். நோட்டீஸ். இந்த நோட்டீஸ் இல்லாதவர்கள் தயவுசெய்து அன்பிய பொறுப்பாளர்களிடமிருந்தோ அல்லது பங்கு அலுவலகத்திடமிருந்தோ பெற்றுக்கொள்ளுங்கள். நோட்டீஸ் தயாராக இருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு நோட்டீஸ் பெற்று சரியான நேரத்தில் முழுமையாக திருவழிபாட்டில் கலந்து கொள்ள அன்புடன் அழைக்கிறேன். இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஏழைகளுக்கு பிடி அரிசி திட்டம். ஒவ்வொரு நாளும் நம்ம உடலை ஒருத்து கொஞ்சம் ஏழைங்களுக்கு கொடுப்பதற்காக பிடி அரிசி திட்டம் இருக்கிறது. அது முடியாதவர்கள் வெள்ளிக்கிழமை, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை திருப்பலியில் காணிக்கையாக அரிசி கொடுக்கலாம். அதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் சேர்த்து ஏழைகளுக்கு வழக்கம் போல நாம் கொடுப்போம். 2வது, பகைவரை மன்னித்தல் மிக மிக முக்கியமானது. ஒரு பொழுது இருக்கிறது எளிதாக இருக்கலாம், கொஞ்சம் தர்மம் செய்கிறது எளிதாக இருக்கலாம். ஆனால் பகைவரை, நமக்கு எதிராக குற்றம் செய்தவரை, நம் மனதை நோக செய்தவரை மன்னிப்பது கஷ்டமானது தான், ஆனால் முடியாதது அல்ல. தவக்காலத்தில் இறைவனுடைய பேர் இரக்கம் நம்மை சூழ்ந்து கொள்வதால் நம்ம யாரெல்லாம் பகைக்கிறாங்களோ, நாம் யாரை பகைக்கிறோமோ அவர்களோடு ஒப்புரவாகவும். தினசரி திருப்பலி மிக முக்கியமானது. அன்பார்ந்தவர்களே, கூடுமான வரைக்கும் தினசரிக்கு பாருங்கள். முடியாதவர்கள் வாரத்துக்கு ஒரு நாளாவது 2 நாளாவது ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற நாட்களிலே பங்கெடுக்க முயற்சி செய்யுங்கள். காலை 6:15 மணிக்கு ஆங்கிலத்தில் திருப்பலி இருக்கிறது.
காலை 11 மணிக்கு தோமையார் கல்லறையில் திருப்பலி தமிழில் இருக்கிறது. மாலை 6:15 மணிக்கு பேராலயத்தில் தமிழில் திருப்பலி நடைபெறுகிறது. ஆகவே ஏதாவது ஒரு திருப்பலியில் வாரத்துக்கு 2-3 நாளாவது பங்கெடுக்க முயற்சி செய்யுங்கள். இறைவனுடைய அருள் ஆசீர்வாதம் ஏராளமாய் நமக்கு கிடைக்கும். அன்பியத்தில் திருச்சிலுவை திருப்பயணம், இந்த அட்டை உங்களுக்கு அன்பியத்தின் வழியாக கொடுக்கப்படும். அன்பிய பொறுப்பாளர்கள் தயவுசெய்து முன்னுக்கு வாங்க. அன்பிய பொறுப்பாளர்கள் இங்கே இருந்தால் முன்னுக்கு வந்து இந்த திருச்சிலுவையை பெற்றுக்கொள்ளுங்க. இப்பொழுது நாம் திருச்சிலுவையை ஆசீர்வதித்து புனிதப்படுத்த போகிறோம். அதற்கு முன்பாக இன்னும் 2 அறிவிப்புகள். ஒன்று, வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்க, இதில் இல்லை. வருகிற ஞாயிற்றுக்கிழமை 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவ மாணவியருக்கு மதியம் 2 மணியிலிருந்து 4 மணி வரை நமது பேராலயத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெறும். நமது பங்கு மட்டும் அல்ல, நமது பங்கை சுற்றி இருக்கிற மற்ற பங்குகள், ராயப்பேட்டா, லஸ்ஸு, ஆரேபுரம், இங்கே பெசநகர், அடையார், இந்த பங்குகளிலிருந்து மாணவர்கள் மாணவிகள் இங்கு வந்து இந்த ஜப வழிபாட்டில் கலந்து கொள்ளுவார்கள். ஆகவே 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவ மாணவியர் இறைவனுடைய அருளை பெற்று சிறப்பாக தங்களை தயாரித்து அதிகமான மதிப்பெண் பெற்று வெற்றி பெற இந்த நல்ல வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். புதன்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு இங்கு ஆங்கிலத்தில் ஜபமாலையும் தொடர்ந்து திருப்பலியும் சிலுவை பாதையும் திருப்பலியும் நடைபெறும். ஆகவே காலையில் தமிழில் திருப்பலி நடைபெறும். புதன்கிழமை மட்டும், இந்த தவக்காலத்தில் புதன்கிழமை மட்டும் காலை 6:15 மணிக்கு தமிழில் திருப்பலி இருக்கும். 5:45 மணிக்கு தேவநற்கருணை ஸ்தாபிக்கப்பட்டு ஜபமாலை நாம் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதத்தோடு தொடர்ந்து திருப்பலியை நாம் ஒப்புக் கொடுக்கிறோம் தமிழில். புதன்கிழமை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. முடிந்தவர்கள் புதன்கிழமை காலையில் 5:45 மணிக்கெல்லாம் இங்கே வந்தால் தேவநற்கருணை முன்பாக, நற்கருணை ஆண்டவர் முன்பாக நாம் ஜெபிக்க நல்ல வாய்ப்பாக இருக்கும். புதன்கிழமை மாலை 6:15 மணிக்கு இங்கு ஆங்கிலத்தில் திருப்பலி நடைபெறுவதால் கீழே தோமையார் கல்லறையில் தமிழில் திருப்பலி நடைபெறும். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. புதன்கிழமை மாலை 6:15 மணிக்கு தோமையார் கல்லறையில் தமிழில் திருப்பலி நடைபெறும். வழக்கம் போல வெள்ளிக்கிழமை தோமையார் திறந்த வெளி அரங்கத்தில் தமிழில் திருச்சிலுவை பாதையும் திருப்பலியும் நடைபெறும். முதலில் சிலுவை பாதை, தொடர்ந்து திருப்பலி நடைபெறும். தயவுசெய்து அன்பிய பொறுப்பாளர்கள் மாதா பீடத்து அருகே வாருங்க. இப்பொழுது இந்த திருச்சிலுவையை திருப்பயணமாக அன்பியத்தில் திருப்பயணம் செய்ய இருக்கிற இந்த திருச்சிலுவை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தும். எல்லோரும் எழுந்து நிற்போம். ஆண்டவர் பெயரால் நமக்கு உதவி உண்டு. அவரை விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. ஜெபிப்போமாக. ஆண்டவராக இயேசுவே உம்மை போற்றுகிறோம். உயிருள்ள கடவுளின் திருமகனாக இயேசுவே உம்மை போற்றுகிறோம். உமது உடலையும் இரத்தத்தை எங்களுக்கு உணவாக அளிக்கிற ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம். தவறாத உமது வார்த்தையினால் எங்கள் வாழ்வை வளப்படுத்துகிற ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம். நீர் எங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டு இரத்தம் சிந்தி எங்களுக்கு மீட்பை தேடி தந்ததை இந்த திருச்சிலுவை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. எங்கள் அன்பியத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த சிலுவை வைக்கப்பட்டு ஒரு நாள் முழுவதும் சிலுவை தியானம் நாங்கள் செய்து உமது மீட்பின் பலனை நாங்கள் எந்நாளும் பெற்று மகிழ எங்களுக்கு அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசை பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் இந்த திருச்சிலுவைகளை ஆசிர்வதித்து புனிதப்படுத்துவாராக. ஆமென். மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, இத்திருவிருந்து எங்களுக்கு உதவ வேண்டுமென உம்மை வேண்டுகின்றோ. அதனால் எங்கள் நோன்புகள் உமக்கு ஏற்புடையவனவாகி நாங்கள் நலமடைய உதவுவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இந்தியாவின் அப்போஸ்தலரே, புனித தோமையாரே, எம் இந்திய நாட்டில் நற்செய்தியை அறிவித்து கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்தி என் ஆண்டவரே, என் தேவனே என்று விசுவாசத்தை அறிக்கையிட்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் மேல் ஆழ்ந்த பற்று கொள்ளவும் அவரை ஆவலோடு பின்பற்றி அவரது சாட்சிகளாக வாழவும் சக்தியை பெற்றுத்தாரும். இங்கு கூடியிருப்போர் அனைவரின் தேவைகளும் நிறைவேற மன்றாடும் எங்கள் பாதுகாவலரான புனித தோமையாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். இது வெறும் அன்பிய பொறுப்பாளர்கள் மட்டும் வந்து வாங்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். இது அனைவருக்கும் அல்ல, அன்பிய பொறுப்பாளர்கள் மட்டும் வந்து பெற்றுக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். It's only for the Anbium leaders, not for all. So kindly we request only the Anbium leaders to come and get the crucifix. மாண்புயரே தூண்களுமா ஆண்டவருடைய விபூதி வேண்டும் என்றவர்கள், நமது தன்னார்வ தொண்டர்கள் இப்பொழுது உங்களுக்கு அந்த விபூதியை கொடுப்பார்கள். எனவே ஆலய கதவுகள் அருகிலே நம்முடைய தன்னார்வ தொண்டர்கள் விபூதிகளை வைத்து கொண்டிருப்பார்கள்.